ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் 16/11/2024 இருந்து 24/11/2024 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 16/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் IATF? IATFனா என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்திருந்த ஆப்ஷன்ஸ்: இந்தியன் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி ஃபோரம், இன்டகிரேட்டட் ஆட்டோமோட்டிவ் டெஸ்டிங் ஃபெடரேஷன், இம்ப்ரூவிங் ஆட்டோமொபைல் அண்ட் டிரான்செண்டிங் ஃபியூச்சர், இன்டர்நேஷனல் ஆட்டோமோட்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இன்டர்நேஷனல் ஆட்டோமோட்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ் இதுதான் சரியான ஆன்சர். இந்த இன்டர்நேஷனல் ஆட்டோமோட்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸை ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், கிறிஸ்லர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஆட்டோமோட்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு QS 9000 ஸ்டாண்டர்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது TS 16949 மாறிச்சு. இப்போது IATF 16949 நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ IATFனா இன்டர்நேஷனல் ஆட்டோமோட்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ் இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 85% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 18/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த அனதர் நேம் ஃபார் AD ரிப்போர்ட்? AD ரிப்போர்ட்கான இன்னொரு பேர் என்ன? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ்: கரெக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட், ஓகே வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ரிப்போர்ட், கஸ்டமர் ரேட்டிங் ரிப்போர்ட். இந்த 4 ஆப்ஷன்ஸில் கரெக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட் இதுதான் சரியான ஆன்சர். AD ரிப்போர்ட்டில் D5 வந்து பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷனாக எடுக்கிறது. அந்த மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து அதை கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணுறதுனால அதை கரெக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் கம் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இன்னொரு பேர் கூட இருக்குது. இந்த AD ரிப்போர்ட்டை பற்றி நம்ம சேனல்லையும் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ AD ரிப்போர்ட்னா கரெக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட் இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 90% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 20/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் கேலிப்ரேஷன்? கேலிப்ரேஷன்னா என்ன? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ்: கன்ஃபார்மிங் த அக்யூரேசி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கேஜ், பர்ச்சேசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கேஜ் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி, doing MSA study on instrument or gauge, recording the observations done by using instrument or gauge. இந்த 4 ஆப்ஷன்ஸில் கன்ஃபார்மிங் த அக்யூரேசி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கேஜ் இதுதான் சரியான ஆன்சர். ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே கரெக்டாக இருக்கான்னு கேலிப்ரேஷன் மூலமாக தான் செக் பண்ணுவாங்க. கேலிப்ரேஷனில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட 0 எரர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 mm மெஷர் பண்ணும்போது 10 தான் வருதா, இல்லை 10.001 வருதா, 002 வருதா, இந்த மாதிரி ப்ளஸில் போகுதா மைனஸில் போகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணி அதோட அக்யூரேசியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கேலிப்ரேஷனை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கேலிப்ரேஷன்னா கன்ஃபார்மிங் த அக்யூரேசி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கேஜ் இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 95% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 21/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த D2 வேல்யூ இன் SPC ஸ்டடி ஃபார் சப்குரூப் சைஸ் 5? SPC ஸ்டடியில் சப்குரூப் சைஸ் 5 இருந்ததுன்னா அதுக்கு D2 வேல்யூ என்ன எடுத்துப்பாங்க? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ்: 1.693, 1.128, 2.326, 2.059. இந்த 4 ஆப்ஷன்ஸில் 2.326 இதுதான் சரியான ஆன்சர். AIAG SPC மேனுவலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிள் வந்து டேபிள் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்டு ஃபார்முலாஸ் ஃபார் கண்ட்ரோல் சார்ட்ஸ். இதில் ஒவ்வொரு சப்குரூப்புக்கும் கரெஸ்பாண்டிங்காக என்ன D2 வேல்யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இதில் பார்க்கும்போது சப்குரூப் சைஸ் 5க்கு D2 வேல்யூ 2.326 தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 21% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 22/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், ஹவு மெனி லெவல்ஸ் ஆர் தேர் இன் சப்மிட்டிங் PPAP டாக்குமெண்ட்ஸ்? PPAP டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுல எத்தனை லெவல் இருக்குது? இதுக்கு சொல்லியிருந்த ஆப்ஷன்ஸ் 4, 5, 6, 3. இதில் 5 இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா PPAP டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுல 5 லெவல் இருக்குது. எந்த லெவலில் கஸ்டமர் வந்து சப்மிட் பண்ண சொல்லி கஸ்டமர் கேட்குறாரோ அந்த லெவலில் நாம் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்கு. அதை தான் நாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ PPAPல டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 லெவல் இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 37% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 23/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் UCL இன் SPC ஸ்டடி? அதாவது SPC ஸ்டடியில் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கான ஃபார்முலா என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ்:
a2 minus x double bar into r bar, a2 plus x double bar into r bar, x double bar minus a2 r bar, x double bar plus a2 r bar. நம்ம சேனலில் எஸ்பிசி வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான சரியான ஆன்சர் x double bar plus a2 r bar. இந்த டேபிளில் ஒவ்வொரு ஸ்டடிக்கும் யூசிஎல் அண்டு எல்சிஎலுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கு. இந்த டேபிளை வச்சு பார்க்கும்போது எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட்டுக்கான யூசிஎல் ஃபார்முலா வந்து x double bar plus a2 r bar. இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 14% பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 24/11/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், விச் ஒன் இஸ் கால்ட் அஸ் இசிகாவா டயக்ராம்? கீழே கொடுத்துருக்கிறதுல எதை இசிகாவா டயக்ராம்னு சொல்லுவாங்க? இதில் சொல்லியிருந்த ஆப்ஷன்ஸ் பேரட்டோ டயக்ராம், ஹிஸ்டோகிராம், ஃபிஷ்போன் டயக்ராம், ஸ்கேட்டர் டயக்ராம். இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஃபிஷ்போன் டயக்ராம் இதுக்கு தான் இசிகாவா டயக்ராம் இல்லை காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னு இன்னும் 2 பேர் இருக்குது. இந்த இசிகாவா டயக்ராமை ஒரு ப்ராப்ளத்தோட காசை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லா பாசிபிள் காசையும் இதில் மென்ஷன் பண்ணி எல்லா காசையும் வேலிடேட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று அந்த ப்ராப்ளத்துக்கான ரீசனாக இருக்கும், இல்லை காசாக இருக்கும். அதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஸ்டெப்பை தான் ஏடி ரிப்போர்ட் இல்லை கரெக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபிஷ்போன் டயக்ராமை தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் இல்லை இசிகாவா டயக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 91% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் சரியான ஆன்சரை சொல்லியிருந்தாலோ இல்லை வேறு ஆன்சரை சொல்லியிருந்தாலோ நீங்கள் ட்ரை பண்ணதுக்காகவே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்களும் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆன்சர் சரியான ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சருக்கு மேலே கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட் வந்து கவுண்ட் ஆகிரும். வேறு எந்த மெத்தட்லேயும் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் போடுறதோ இல்லை ஆன்சரோட சீரியல் நம்பரை கமெண்ட்டில் போடுறதோ பண்ண வேண்டாம். ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.